நீங்க வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் நாம வாழ்வதற்கு பெற்றோர்களும் சரி, மற்றபடி சமுதாயத்தில் இருக்கிற வாழும். அதுக்கப்புறம் அதிகப்படியா என்ன வேணா தெரிஞ்சுக்கலாம். அன்னன்னைக்கு தேவை என்ன இருக்கோ, நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி என்ன புதுசா இருக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சாஸ்திரங்களை நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உணவு, அதுலேயும் ஆரோக்கியமான சாத்வீகமான உணவை நாம் பழக்கப்படுத்திக்கணும். அதே மாதிரி உணர்வு, அப்பா அம்மா தாத்தா பாட்டி உறவுக்காரா கிராமங்கள் குலதெய்வம் அந்த மாதிரியான விஷயங்களையும் மறக்காம எல்லாரும் அவருடைய கிராமத்தை நீங்க போய் டெல்லி பம்பாய் பார்க்கறதோ வாஷிங்டன் நியூஜெர்சி பார்க்கறதோ அதெல்லாம் ஒரு பக்கம். உங்களுடைய சொந்த கிராமத்தை தஞ்சாவூரோ நார்த் ஆர்காடோ திருநெல்வேலியோ எங்க இருந்து வந்திருக்கீங்களோ கேரளாவோ பாலக்காடோ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்களோ அந்த ஊருக்கு அவசியம் ஒரு தடவை போய் அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் ஏதாவது நீங்க எல்லாரும் சேவை பண்ணி குலதெய்வத்தை எல்லாத்தையும் பார்த்துண்டு அந்த மாதிரி ஜனனி ஜென்மபூமிஷ்ட ஸ்வர்காதபி கரியசி, தாயும் தாய் பூமியும். இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஜென்மபூமிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தமாயிருக்கு. அந்த ஜென்மபூமிங்கிறது என்னன்னு நம்ம சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருடைய ஜென்மபூமிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய ஜென்மபூமியை நீங்க மறக்காம அந்த இடத்த மூதாதையர்களுடைய இடத்த நீங்க எல்லாரும் போய் பார்த்து அந்த மாதிரி நம்முடைய தேசபக்தியோடையும் தெய்வ பக்தியோடையும் இந்த மாதிரி நல்ல காரியக்கிரமங்களை நீங்க தொடர்ந்து செய்யறதுக்கு உற்சாகத்தோட சங்கல்பம் எடுத்துக்கணும். பிளட்ஜுன்னு ஒரு ஸ்கூல்ல எல்லாம் சொல்றேன். அந்த மாதிரி நான் சமஸ்கிருதம் படிப்பேன், தமிழ் படிப்பேன், ஆத்திர நம்முடைய பழக்க வழக்கத்தோடு இருப்பேங்கிற ஒரு சங்கல்பத்தோட மேன்மேலும் இந்த நல்ல காரியக்கிரமத்தை தொடர்ந்து பண்ணி பெருமாளுடைய ஆசீர்வாதத்தோட பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தோட நீங்க வாழ்க்கையில மேன்மேலும் முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணணும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.